ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 23.5 ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நான் யூஎஸ் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சன் பேசிகிட்டே இருக்க, அப்படியே ஓங்ஷாவோட ஃபேஸு கொஞ்சம் மாறுது. நான் ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ சன். என்ன நடந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்போம். உன் கை என் கூட எப்பயுமே டைட்டாக இருக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான். நீ இந்த உலகத்தை விட்டு ஸ்பேஸுக்கு போனாலும் சரி, நான் உன்னை காண்டாக்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராமிஸ் பண்ணி தரேன் உனக்குன்னு சொல்லி ஓங்ஷா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மெச்சூர்டாக பேச ஆரம்பிக்கிறா. அதை கேட்டுன்னு சன்னுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு உன்னோட இந்த வேர்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சன் ஓங்ஷாவை பார்த்து சொல்ல, ஓங்ஷாவும் அப்படியா, இப்படிலாம் சொல்லி என்னை வெக்கப்பட வைக்காத அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து சிரிக்க, ரொம்ப தேங்க்ஸ் ஓங்ஷா அப்படின்னு சொல்கிறா. அடுத்து ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் நம்ம லூனா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. ஐலினோட தோளில் சாஞ்சு படுத்துகிட்டே இருக்க, உடனே அங்கே இருக்கிற டோன் இவனை ஓட்ட ஆரம்பிச்சிடா. லூனா, நீ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்குற. வர வர உனக்கு கமிட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக மாறிட்ட. ஐலினை பாரு, அப்படியே தான் இருக்கா. நீ அந்த மாதிரி இல்லை, எப்போ பார்த்தாலும் சும்மா இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்க. டே போதும் ஓவராக பேசாத, நீ மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி மாவின் அவனை ஓட்ட, நான் மட்டும் என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக தான் மாவின் சொல்கிறேன், அவனும் அப்படித்தான்னு சொல்ல, சேரும் நீ என்ன நினைக்கிற, நான் உங்ககிட்ட எப்பயுமே இப்படி தானே இருக்கேன்னு சொல்ல, நான் இது வரைக்கும் உங்கள் மேலே அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை டோன் அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு ஹார்ட்டெல்லாம் வலிக்குது. என்னை இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாலே, நான் தான் எப்பயுமே உங்களை லவ் பண்ணலைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னால் நம்பவே முடியல. இந்த மாதிரி டோன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானேன்னு ஆல்பா சொல்கிறா. இப்படியே பேசிட்டு, ஆமாம் சேரும், நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான், இந்த மாதிரி தான் அவன்கிட்ட பேசணும், வெல்டன்னு சொல்ல, டோன் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, டோனுங்கிறவர் எல்லாருக்குமே சொந்தமானவர், ஓகேவான்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, சரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள், மாவின் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில என்ன போயிட்டுருக்கு அதை முதல்ல சொல்லுன்னு சொல்ல, சேர் ஒன்றும் கேட்குறா. ஏய் சொல்லுடா, என்னடா நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும்னு சொல்லி சேர் ஒன்றும் அங்கே இருக்கிற டின் கிட்டே கேட்க, அது வந்துன்னு மாவின் ஏதோ இழுக்கும்போது கரெக்டாக அங்கே ஓங்ஷாவும் ஷன்னும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே பாருங்கன்னு சொல்ல, எல்லாரும் அப்படியே வந்துடுறாங்க. என்னடா நடக்குது இங்கேன்னு. என்னாச்சு, ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சுட்டீங்க போலன்னு சொல்ல, அது ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் பழையபடி சேர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டே வைக்கப்பட்டுட்டே அப்படியே வராங்க. சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. ஓங்ஷா இப்போ தான் கொஞ்சம் நீ நல்லா இருக்கன்னு சேரோன்னு சொல்ல, எப்படியோ கசின் அவ கூட சேர்ந்துட்ட ஹூமன் கசின்னு சொல்லி ஐலன்னு சொல்ல, சரி என்ன நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் இப்படியே இருங்க, அப்பப்போ பிரிஞ்சுக்காதீங்க. ஓங்ஷா இப்போவாது உனக்கு என்னென்னு புரியுதான்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாதனால இதை பற்றி தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு ஓங்ஷா சொல்கிறா. ஓங்ஷா நீ எப்பயுமே இந்த மாதிரி முட்டாளாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சன் சொல்ல, என்ன முட்டாளுன்னு சொல்றியா, ஆமாம் கியூட்டான முட்டாள்னு சொன்னேன்னு சொல்லி அப்படியே அவள் தோளில் சாஞ்சிக்கிறா. இப்படியே அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், டோன் கேட்குறான், நான் சொன்னதுக்கு பதில் வேணும். நீங்கள் ரெண்டு பேரும், அதாவது மாவினுக்கும் டீனுக்கும் இடையில என்ன இருக்குது அது எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும், ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அது 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 எப்படி நான் சொல்லுவேன், எங்களுக்கு ஓகே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நான் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி மாவின் சொல்லியிருக்கான். காலேஜ் போகணும்ல, ஸோ நல்லா படிக்கணும், அதனால் அவன்கிட்ட கொஞ்சம் கேப் கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி டின்னு சொல்ல, அதுவும் நல்லா தான், இம்பார்ட்டண்டான டாஸ்க்கு தெரியுமா எங்களுக்கெல்லாம், இப்போ நாங்கள் ஃபைனல் இயருங்கிறதுனால காலேஜ் போகிறக்காக நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, உங்கள் கூடலாம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு எங்களுக்கு தோணலைன்னு சொல்லி நம்ம சீனியர் பசங்க எல்லோரும் மாற்றி பேசுகிறாங்க. ஆமாம், என்னாலையும் இனிமேல் அதிகமாக உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது தெரியுமான்னு லூனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, நீ வேணா படிக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துரு, அப்போ என் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஐலின்னு சொல்ல, ஆமாம்ல இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. வர ரொம்ப ஓவராக தாண்டி பண்ணுற, ஃப்ரெண்ட்ஸை விட உனக்கு அவள் தான் முக்கியமாக போயிட்டான்னு ஆல்பா ஓட்ட, சரி இப்படியே எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறத விடுங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்குது. அடுத்து ஓங்ஷா வீட்டில் எல்லோரும் ஹோம்ஒர்க் பண்ணுறக்காக வராங்க. அப்போ தான் சன் இந்த மாதிரி டெஸ்ட் எழுத போகிறா, யூஎஸ் போக போகிறான்னு தெரிஞ்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. என்ன நீ திடீர்னு யூஎஸ் போகிறேன்னு சொல்கிற, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு சொல்ல, நான் ஒன்றும் இப்போ யூஎஸ்லாம் போகல, ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டு தான் எழுத போகிறேன், டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் எனக்கு ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கும்னு சன்னு சொல்ல, நீ ரொம்ப ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட், உனக்கு கிடைக்காம இருக்குமா, கண்டிப்பாக நீ பாஸ் ஆயிடுவேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் உன்னை ஒரு வருஷம் பார்க்காம இருக்கணுமே, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கவலையாக இருக்குன்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது ஒரு மாதிரி ஓங்ஷாவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. சரி இப்போ இருந்து ஒன்று பண்ணலாம், சன் கூட இருக்க ஒரு மூமெண்ட்டையும் நம்ம வீடியோவாக எடுத்துக்கலாம், அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கும் சன்னோட நினைப்பு வரும், சன்னும் எங்களை மறக்காமல் இருப்பா, ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே நல்ல ஐடியான்னு தான் எனக்கும் தோணுதுன்னு ஓங்ஷா சொல்கிறா. அப்புறம் சேரும் எவ்ரி மூமெண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம கேப்சர் பண்ணணும், எல்லாத்தையும்னா
எல்லாத்தையும் நான் எஸ்பெஷலி ரொமான்டிக் மூமெண்ட்ஸை கூட நாங்கள் கேப்சர் பண்ணத்தான் போகிறோன்னு சேரோனும் டின்னும் கோரஸாக சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது எல்லோரும் அப்படியே சன்னை பார்த்து சிரிக்க, சரி சரி ஓகே ஓகே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நீ ஹோம்ஒர்க் பண்ணணும்ல, ஸ்ட்ரென்த் வேணும், இந்த ஒரு கடி கடிச்சிக்கோன்னு சாப்பிட்டுட்டு இருக்க பீஸாவில் ஒரு பைட் கரெக்டாக அவள் ஓங்ஷாவுக்கு கொடுக்குறா. ஓங்ஷாவும் கடிச்சு அப்படியே சாப்பிட 2 பேரும் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுறோங்கிற பேரில் அப்படியே குட்டியாக க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்க. அடுத்து கிளப்பில் தான் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம பம்பம் டீச்சர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சன் எங்கள் கிளப்லேருந்து போயிட்டானா அப்போ எங்களோட 4 மெம்பர்ஸ் தான் இருப்போம். ஸோ அதனால் எங்களோட கிளப்பை டெர்மினேட் பண்ணிடுவீங்களா நீடா டீச்சர், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுற மாதிரி பம்பம் டீச்சர் பேச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சன் வந்து எக்ஸ்சேஞ்சில் தான் போகிறா, அவள் டிஃப்ரெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகிறா, இதுக்காகலாம் உங்கள் கிளப்பை நாங்கள் டெர்மினேட் பண்ண மாட்டோம், உங்கள் அஸ்ட்ரானமி கிளப்பு அப்படியே தான் இருக்கும், கவலைப்படாதீங்கன்னு பம்பம் டீச்சரை சொல்ல, உடனே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி டக்குன்னு கை எடுத்துட்டா. அடி பாவி, இன்னும் கொஞ்சம் நேரம் கை வச்சிருக்கலாமேங்கிற மாதிரி நீடா டீச்சர் பார்த்துட்டே இருக்க, இங்கே நம்ம டின்னும் சேரோனும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு பம்பம் கேட்க, அது நாங்கள் ஸ்டோரி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபுட்டேஜ்னா அதுவா, அவங்க வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. அதாவது சன் இங்கேருந்து போகிறால அவள் கூட இருக்கிற ஒரு குட்டி குட்டி மெமரிஸையும் அப்படியே கேப்சர் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. அதான் இங்கே நடந்துகிட்ருக்குன்னு சொல்ல, திரும்பி பார்த்தா அங்கேருந்து ஐலின் டக்குன்னு அப்படி போயிட்டே இருக்கா. ஓங்ஷா திரும்பி எங்கடா இங்கே நின்று ஐலினை காணும்னு பார்த்தா அவளும் சன்னோட வீடியோ வரணுங்கிறதுக்காக சன்னுக்கு பின்னாடி போய் நின்று கையை தூக்கி காட்டிகிட்டே இருக்கா. இதை லூனாவும் ஓங்ஷாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுங்கன்னு ஒன்றும் புரியாமல் லூனா அவளை திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, வேணும்னே ஐலின் அந்த வீடியோவில் கவர் ஆகணுங்கிறதுக்காக தலையை கிட்ட கொண்டு போய் பார்த்துட்டே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்லி ஐலின் கிட்ட லூனா கேட்க, அது நானும் வீடியோவில் கவரேஜ் ஆகணும் தான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது, உன்னோட சேம் கிளாஸ் கிடையாது, ஜஸ்ட் உன்னோட சேம் கிளப், இந்த ஏலியனை நீ மறந்துடுவீல, அதனால உன்னோட ஃபுட்டேஜில் நான் இருந்தா அட்லீஸ்ட் அதை பார்க்கும்போது என்னோட ஞாபகம் உனக்கு வரும்ல, அதனால தான் உன் கூட இருக்கணும்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐலின் அப்படியே நிற்க, ஐலின் நீ என்ன சொல்கிற, உன்னை எப்படி நான் மறப்பேன், நீ எப்பயுமே என் கூடவே இருப்ப, நீ ஏலியன் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு எல்லாருக்குமே ஃப்ரெண்டு, உன்னை எப்படி நாங்கள் மறப்போம், உன்னை எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சன் வந்து ஐலினை ஹக் பண்ணிக்கிறா. அந்த மூமெண்ட் ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஓங்ஷாக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஓங்ஷாவும் லூனாவும் பார்த்துட்டே இருக்க, லூனா அப்படியே போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. அடுத்து ஓங்ஷாவும் போய் ஹக் பண்ணிக்க, அடுத்து நீடா டீச்சர் பம்பம் டீச்சர் எல்லாரும் போய் அப்படியே குரூப் ஹக் மாதிரி பண்ணி செம்ம ஹாப்பியாக இருக்கா அந்த மூமெண்ட்டு. சேரோனும் டின்னும் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, இது பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சேரோன்னு சொல்கிறா. ஆமாம், ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட், நம்ம எல்லாமே பிளஸ்டு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்க. அடுத்து எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் குரூப் ஹக் மாதிரி குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு எல்லோரும் ஹார்ட் சிம்பிள் காட்டுங்கன்னு சொல்ல, கன்னத்தில் எப்படி வைக்கிறதுனே நம்ம பம்பம் டீச்சருக்கு தெரியல, இப்படி வைங்கன்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்க, சன்னும் ஓங்ஷாவும் கையிலேயே அப்படியே ஹார்ட் மாதிரி சிம்பிள் காட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பி எல்லாரும் சேர்ந்து க்யூட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏய் சேரும், நீ என்னை மறைக்கிறேன்னு நீடா டீச்சர் சொல்ல, டீனு தான் என்ன மறைக்கிறான்னு சொல்ல, அப்படியே அவங்க எடுத்துகிட்டு இருக்க. அந்த மூமெண்ட் அங்கே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்து ஓங்ஷாவும் சன்னும் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. சன் ஓங்ஷா கிட்ட சொல்கிறா, இதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹார்டாக படிக்கணும்னு தெரியுமான்னு சொல்ல, நீ ஆல்ரெடி ஸ்மார்ட் தான், ரொம்ப நல்லா படிப்ப, அதனால் நீ எப்படி படித்தாலும் ஒன்று தானேன்னு ஓங்ஷா சொல்ல, அதெல்லாம் இல்லை ஓங்ஷா, இதுக்கப்புறம் நான் இன்னும் கஷ்டமாக படிக்கணும், அப்போ தான் எனக்கு பாஸ் ஆக முடியும், நான் யூஎஸ் போக முடியும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு சொல்கிறா. சரி, அதுக்கு எனக்கு கொஞ்சம் மாரல் சப்போர்ட் வேணும், உங்ககிட்ட இருந்து கிடைக்குமான்னு சொல்ல, கண்டிப்பாக நீ உன்னால் முடியும் ஓங்ஷா, உன்னால் முடியும் சன், நீ கண்டிப்பாக பண்ணுவேன்னு ஓங்ஷா சொல்கிறா. அதை கேட்டுட்டு எனக்கு இந்த மாரல் சப்போர்ட்லாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் மாரல் சப்போர்ட் கிடைக்குமான்னு சொல்ல, இவ என்னடா இப்படி கேட்குறாங்கிற மாதிரி ஓங்ஷா அவளை பார்த்துட்டே இருக்க. சேரோனும் டின்னும் கையில் மொபைலோட ஷூட் பண்ணுறதுக்காக வராங்க. உங்களோட மூமெண்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணும்ல, ஸோ பேசுங்கன்னு சொல்ல, என்னடா இவங்க 2 பேரும் வேறு இங்கே நிற்கிறாங்க, இவ வேறு என்னமோ கேட்குறாளேங்கிற மாதிரி ஓங்ஷா பார்த்துட்டே இருக்கா. சரி ஓகே, உனக்கு சப்போர்ட் தானே வேணும், நான் தரேன்னு சொல்லிட்டு ஓங்ஷா அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி சன்னுக்கிட்ட க்ளோஸாக வரா. சேரோனுக்கு அதை பார்க்க வாவோ சூப்பர் மூமெண்ட், சீக்கிரம் க்ளோஸ் பண்ணு ஷூட்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே நின்றுட்டுருக்க. அப்படியே க்ளோஸாக வர டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டா சன். நான் இந்த மாதிரி சப்போர்ட் கேட்கல, வேறு என்ன சப்போர்ட்டு, எனக்கு நீ குக் பண்ணி தரணும்னு சொல்ல, குக் பண்ணணுமா நானா அப்படின்னு ஓங்ஷா கேட்குறா. ஆமாம், நீ தான் குக் பண்ணி தரணும், எனக்கு குக்கிங்கே வராதேன்னு சொல்ல, அதுதான் எனக்கு வேணும், நீ எனக்காக குக் பண்ணி கொடு
கொடு, அதான் எனக்கு கிடைக்கிற சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் போக இவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. அடப்பாவி, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்து தான் ஆகணுமாங்கிற மாதிரி 2 பேரும் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அடுத்து ஓங்ஷா வீட்டில் ஏதோ குக் பண்ணியிருப்பா போல். அப்பாவுக்கு அதை சாப்பிட கொடுக்க அப்பா அதை சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லாவே இல்லையா, மோசமாக இருக்காப்பான்னு ஓங்ஷா கேட்குறா. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல ஓங்ஷா ஒன்றும் அந்தளவுக்குலாம் இல்லை, அவள் கொஞ்சம் நல்லாவே குக் பண்ணுவாள். எக்லாம் பாயில் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா தெரியுமான்னு அம்மா வந்து சொல்கிறாங்க. எக் பாயிலா அவகிட்ட கொடுத்துப்பாரு, அதை கூட உருப்படியாக செய்யலை, ரொம்ப மோசமாக செஞ்சுருவான்னு சொல்ல என்னால் என்ன தான் பண்ண முடியும், ஒன்றுமே புரியலையே, எந்த டிஷ் தான் நான் பண்ணுவேன்னு சொல்ல பாயிலிங்கே உனக்கு வரல, இதுக்கப்புறம் இவ என்ன தான் குக் பண்ண போகிறான்னு யோசிச்சுட்டே இருக்க. சரி ஒன்று பண்ணலாம், ரைஸ் குக்கரில் ஏதாவது ஃப்ரையிங்கு ஸ்டீமிங்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி எடுத்துடலாமான்னு சொல்ல உடனே அங்கே இருக்க ஐலின்னு சொல்கிறா. ஈஸியான வேலை எக்கு பாயில் பண்ணுறது, அதே அவளுக்கு வரல, இதெல்லாம் அவள் பண்ணுவாளான்னு சொல்ல இதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி அவள் சமைச்சதை சாப்பிட்டு பாரு ஐலின்னு சொல்ல ஐலின் அப்படி ஓடி போயிடா. அம்மா கூட்டி விட அம்மா அப்படி வாஷ் பேஷனில் போய் வாமிட் பண்ண ஐலின் இது சாப்பிட்டே பாருன்னு சொல்ல அவள் அங்கே இருக்க ஃப்ரிட்ஜுக்கு இடையில போய் ஒளிஞ்சிக்கிட்டு நான் வரவே மாட்டேன், அந்த சாப்பாடு அந்த பக்கம் தூக்கிட்டு போங்கிற மாதிரி போயிடா. ஐலின் டேஸ்ட் பாருன்னு ஆல்பா எடுத்துகிட்டு பின்னாடியே போக உடனே ஓங்ஷா இந்தந்தா என் சாப்பாட்டை நீ சாப்பிட. இப்படியே இவங்க மூமெண்ட்டு ஜாலியாக போக அடுத்து கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு. கிளப்பில் உட்காந்து இது எப்படியாவது நீ சாப்பிடுவியாங்கிற மாதிரி ஓங்ஷா பதட்டமாக அப்படியே பாக்ஸோட உட்காந்துருக்க. இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா சேரோன்னு. எங்கே டின்னை காணோன்னு அங்கே இருக்க ஆல்பா கேட்க டின்னா அது அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான், ஏன் நீயும் போறியான்னு மாவின் கிட்டே கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன்னு சொல்ல ஓங்ஷா என்னதான் பண்ணுறான்னு பார்த்தா அவள் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அப்படியே மேலே வைக்கிறா. அதில் என்ன இருக்குன்னு சன் அதை பார்த்துட்டே இருக்க எனக்காக நீ குக் பண்ணியா ஓங்ஷா, வா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சன் சொல்கிறா. இதில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க ரைஸ் அப்படின்னு ஓங்ஷா சொல்ல ஃப்ரைட் ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வெறும் ஒயிட் ரைஸ் தான் அங்கே இருக்குது. வெறும் பிளைன் ரைஸாக பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அப்படியே சேரோன்னு கேட்க ஏய் பிளைன் ரைஸ்க்கு கீழே கறி ஏதாவது வச்சுருப்பா பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயும் வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் இருக்குது. வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் குக் பண்ணியான்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஆமாம் அது மட்டும்தான் அவளுக்கு செய்ய தெரியும்னு ஆல்பா சொல்ல சரி எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே, எனக்காக அவள் செஞ்சுருக்கால அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அதை சாப்பிடலான்னு சன் போகிறா. வெறும் ஒயிட் ரைஸை எப்படி சாப்பிடுவேன்னு சேரோன்னு கேட்க இருங்க இதுக்காக நான் சீசனிங் பண்ணுறதுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஏதோ பவுடரு அது இதுன்னு எடுக்கிறா. அதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு இப்படி சாப்பிட்டாலே பிடிக்கும்னு சொல்லிட்டு சன் அதை சாப்பிட இதை பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கே ஐலின் நிற்கிறா. லூனா கிட்டே சொல்கிறா நீ எனக்கு வெறும் ஒயிட் ரைஸ்லாம் செஞ்சு கொடுத்துறாத, எனக்கு போருக்கு இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்ல சன்னை பார்த்தியா அவள் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் செஞ்சு கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்கிறா. நீ என்கிட்ட இப்போவே லிஸ்ட்டு போடுறியா அப்படின்னு லூனா பேசிகிட்டு இருக்கா. 2 பேரும் இந்த ஒயிட் ரைஸை மாற்றி ஊட்டி அப்படியே சாப்பிட்டுக்க ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அடுத்து ரூமில் உட்காந்து ரொம்ப பிஸியாக படிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா நம்ம சன். கட்டில் மேலே உட்காந்து லைட்டாக இதை பார்த்துட்டு சரி அவள் படிக்கிறா டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே சன் ஓங்ஷா படுக்கலான்னு போக சன் அவளை கூப்பிடுறா. என்னை யாரோ பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்ததுன்னு, நீ படிக்கிறேன்னு நினச்சேன், நீ படிக்காமல் என்ன பார்த்துட்டு இருந்தியான்னு சொல்ல எனக்கு தெரியாதா, எப்பயுமே சன்னை சுற்றி ஏர்த்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் உன்ன மாதிரின்னு சொல்ல அப்படியே அவளை ஹேக் பண்ணிக்கிறா. பரவாயில்ல, இந்த சன் இல்லாமல் ஏர்த்து எப்படி இருக்க போகிறனோ தெரியலன்னு ஓங்ஷா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண நான் ஹோம்ஒர்க்கெல்லாம் அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலே போய் உட்காந்துக்கிறா. நீ இப்படிலாம் பேசிகிட்டே இருந்தா என்னோடய ஃபேஸு அப்படியே கலர் மாறப்போகுது, அதாவது ஏர்த்தோட கலரு லைட்டாக ரெட் ஆகிற மாதிரி இருக்குது, லைட்டாக ரெட் ஆகுது, நான் பார்க்கவான்னு சொல்லி இன்னும் பக்கத்தில் க்ளோஸாக போக இப்போ டார்க் ரெட்டாக மாறிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஓங்ஷா சொல்கிறா. நான் பார்க்கணும் உன் ஃபேஸில் என்ன தான் கலர் மாறுதுன்னு நான் பார்க்கணுன்னு சொல்லி அவளை உத்து பார்த்துட்ருக்க. ஓங்ஷா டக்குன்னு போய் சன்னுக்கு ஒரு கிஸ் கொடுத்தரா. எனக்கு தெரியலையே, எனக்கு இது ஒன்றும் பத்துன்னு தோணலை, சன்னுக்கு இன்னும் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஓங்ஷாவை பார்த்து சிரிக்க அடுத்த ஓங்ஷாவை நெத்தியில் கணத்துலன்னு மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சன், நீ என்னை மிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஓங்ஷா கேட்க நான் எப்படி ஒன்று மிஸ் பண்ணாமல் இருப்பேன், 1 வருஷம் உன்னை விட்டு எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியலன்னு சன் சொல்ல என்கிட்ட நீ என்ன மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல உங்ககிட்ட என்ன நான் மிஸ் பண்ணுவேன்னு அப்படியே சன் யோசிச்சிட்டே இருக்கா. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா, அதுதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சன் சொல்ல யோசிக்கிறியா இரு வரேங்கிற மாதிரி பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு அப்படியே 2 பேரும் உள்ள ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஆல்பா ஐலின் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஓங்ஷா கிளம்பி வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறா. சன் அவளை பார்க்கறக்காக வர சன் திடீர்னு வந்திருக்க என்னாச்சு உனக்குன்னு சொல்லி பார்த்து பதட்டமாக அப்படியே சன்கிட்ட ஓங்ஷா போய் நிற்க. சன் எதுவுமே பேசலை. அது நான் அது மட்டும் தான் சொல்லிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஓங்ஷா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சு நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஹேக் பண்ணிக்கிறா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்ககிட்ட இதை சொல்லணுன்னு தான் வந்தேன், நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கலாம்ல, இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன், நிறைய ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், ஷாப்பிங் போகணுன்னு அது இதுன்னு பேசிட்டு ஹேக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சன்.
பட் நம்ம ஓங்ஷாக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது, மனசில் காட்டிக்கல. அவளுக்குள்ளே அழுக இருந்தாலும் வெளியே சன்கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கா. அடுத்த சேம் டைம் கிளப்பில் தான் காட்டுறாங்க. கிளப்பில் எல்லோரும் பிஸியாக இருக்க அங்கே டின்னும் நம்ம சேருன்னு ஏதோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க எல்லோரும் வராங்க. என்னாச்சு, ஏன் உங்கள் 2 பேரும் மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொல்ல, எல்லாத்தையும் இவன் வேஸ்ட் பண்ணிட்டா, இவனால தான் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி டின் அப்படியே சேரோனை திட்டிகிட்டே இருக்க சேரோன்னு குனிஞ்சிருக்கான். என்ன ஆச்சு, ஏதாவது சொன்னிங்கன்னா தானே தெரியும். அது சன் கூட நம்ம எடுத்தோம்ல ஃபுட்டேஜ், அது எல்லாத்தையுமே ஹோலி வாட்டரில் தூக்கி போட்டுட்டா அப்படின்னு சொல்ல, என்னது ஹோலி வாட்டரில் போட்டியா, என்ன பண்ண நீ, சரி காட்டு பார்க்கலான்னு சொல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி அதுக்குள்ளே தான் போட்டா போல். என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல, நான் எல்லாருக்குமே பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும்னு ஹோலி வாட்டர் எடுத்துகிட்டு வந்தேன், நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேணுமேங்கிறதுக்காக தான் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சேருன்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ நல்ல மனசு, அடுத்தவங்களுக்காக நீ திங்க் பண்ணுற பார்த்தியா, அந்த மனசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராகவே டீன் பேசிகிட்டு இருக்க. இப்படிலாம் பேசாத, வாய் மூடிட்டுடான்னு சொல்லி ஆள்பாட்டு என்ன திட்டுறா. சரி இப்போ என்ன தான் பண்ண முடியும், அந்த வீடியோஸ் எல்லாம் நீ திரும்ப எடுக்க முடியாதா, முடியும்னு தோணலைன்னு சொல்ல, சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபுட்டேஜ் எங்கே இருக்குது, மாவின் நீ ஹெல்ப் பண்ணுவியாடான்னு சொல்ல, நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். எடுத்து பார்த்தா அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாக தண்ணி அப்படி கொட்டுது. என்னது இது, எத்தனை நாள் தண்ணியில் விழுந்துச்சு, ஒரு நாள் ஃபுல்லானு சேருன்னு சொல்ல, ஒரு நாள் ஃபுல்லோவா, கண்டிப்பாக இதை என்னால் சரி பண்ணவே முடியாதுன்னு மாவினும் சொல்லிட்டான். எல்லாத்தையும் இவ தான் வேஸ்ட் பண்ணிட்டா, இவனால தான் எல்லாமே போச்சுன்னு சொல்லி சேரோனை டின்னு திட்டிகிட்டே இருக்கான். அடுத்து கிளப்பில் டின்னு சேரோன்னு 2 பேரும் ஓங்ஷாக்கிட்டேயும் சன்னுக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. என்னை மன்னிச்சிரு, நாங்கள் வேணும்னு பண்ணலை, ஃபுட்டேஜ் எல்லாம் போயிடுச்சு, ஐம் சாரி சன்னு சொல்ல, ஷன்னு ஓங்ஷாவும் விடுங்க பரவாயில்ல விடுங்க, அதுதானே போனால் போயிட்டு போட்டோம், அது ஜஸ்ட் ஒரு ஃபுட்டேஜ் அவ்வளோதானே, ஒரு வருஷம் உன்னை பார்க்க முடியாது, நம்மளோட ஞாபகமாக இருந்த எல்லாமே இவ போக வச்சிட்டாலேன்னு சொல்ல, நீ ஃபீல் பண்ணாத, ஒரு ஃபுட்டேஜ் வீடியோ இதெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் பாண்டாக்காது, என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்னோட மெமரிலையும் என்னோட மனசுலையும் இருக்குது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்பயுமே இதை நான் மறக்கவே மாட்டேன், எப்போல்லாம் நான் லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமோ இது எல்லாத்தையும் நான் திரும்ப திரும்ப யோசிச்சுப்பேன், எப்பயுமே அது என் மனசுக்குள்ளேயே இருக்கும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சன் அங்கே இருக்கவங்களாம் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கா. டின் சொல்கிறான், நம்ம எக்ஸாம் வேறு இன்னும் 2-3 நாளில் வருது, ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் இதே மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ண முடியாது, டைமும் இல்லை, என்ன பண்ணுறதுனே புரியலன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல, இனி எக்ஸாம் வரப்போது எல்லோரும் படிக்கணும், வாங்க நம்ம எல்லோரும் படிக்கலான்னு சன் சொல்ல, நான் ஃபெயில் ஆயிடுவோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சாருன்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா எல்லோரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணா, முதல்ல இங்கிலீஷ்லேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி அப்படியே அவங்க படிக்க போயிட்டாங்க. அடுத்த சேம் டைம் லூனா படித்து கழுத்தெல்லாம் வலிக்குது போல், நைட்டு தெரியாமல் வேறு பொசிஷனில் தூங்கிட்ட நாட்டு இருக்குது, கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கா. அவளை பார்த்துட்டு அவள் பக்கத்தில் ஏலியன் வரா. நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லி மசாஜ் பண்ண, என்ன பண்ணுற நீ, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்ல, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இதுக்கப்புறம் நீ படிக்கும்போது நல்லா லவுடாக படிக்காமல் ஹெட்ஃபோனை காதில் போட்டுட்டு படி, அப்போ தான் ஈஸியாக மெமரி ஆகும்னு சொல்ல, ஆமாம்ல அதுவும் ஈஸி தான், நல்லா தான் இருக்குது, நீ எப்பயுமே கூட இருக்கும்போது எனக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா லூனா. அப்புறம் ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட உனக்கு காட்டுறேன்னு சொல்லி பேக்லேருந்து ஒரு கேப் எடுக்கிறா, ஏலியன் கேப்பு. எப்படி, நானும் இதே மாதிரி ஏலியன் கேப் வாங்கிட்டேனே, 2 பேரும் போட்டிருக்கோன்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அடுத்த வருஷம் நான் யூனிவர்சிட்டி போயிடுவேன், நீ என்னை மிஸ் பண்ணுவியா, நீங்கள் தனியாக இருப்பீலன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கள்ல, நான் இருந்துப்பேன்னு ஆயிலின்னு சொல்ல, எல்லோரும் இருக்காங்க, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும், இதுக்கப்புறம் ஆயிலின் தனியாக இருக்கவே கூடாது, ஃப்ரெண்ட்ஸோடு எப்பயுமே ஒன்றா தான் இருக்கணும், ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும், நானும் உன்னை விட்டு எப்படியுமே போகவே மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லி அப்படியே 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்க, நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கையை அப்படியே ஹார்ட் ஷேப்பில் மாற்றிட்டு 2 பேரும் குட்டியாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அங்கே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது ஃபைனல் டே ஆஃப் எக்ஸாம். சன் ஓங்ஷா டின் சேரும் 4 பேரும் வராங்க. ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், பிபிக்யூ சாப்பிட போகலாமான்னு சொல்ல, எனக்கு கிறிஸ்பி பேக்கோன் வேணும்னு சொல்லி ஆலியன் வந்து நிற்கிறா. ஓகே கண்டிப்பாக உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன், என்ன ஜூனியர்ஸ்லாம் ஏதோ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் எல்லோரும் அங்கே வராங்க. இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பையனை விட்டுட்டு எங்கே போகிறீங்கன்னு டோன் கேட்க, நாங்கள் ஃபேர்வெல் பார்ட்டி கண்டிப்பாக சீனியர்ஸ்க்கு கொடுக்க தான் போகிறோம். சேருன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ, கண்டிப்பாக என்ன நீ மிஸ் பண்ணுவேன், போதும் அடுத்து யூனிவர்சிட்டியில் போய் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அப்புறம் நீ எப்படி எக்ஸாம் எழுதுனேன்னு மாவின் கேட்குறான் டீன் கிட்ட. நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தனால நான் இந்த டைமு கிரேடு செம்மையாக வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன்னு டீன்னு சொல்ல, பரவாயில்ல எல்லாரும் மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. ஓங்ஷா ஷான், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க?
எக்ஸாம் நல்லா எழுதுனீங்களான்னு லூனா கேட்க, எங்களை பற்றி கவலைப்பட வேணாம், நாங்கள் எல்லாமே நல்லா தான் எழுதியிருக்கோன்னு சொல்ல, சரி நீ எப்படி எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் டோன் கிட்டே கேட்குறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. டேய் மறந்தே போயிட்டேனேடா டோனு, நீ உன் ஜூனியர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே போயிடுவேன், இன்றைக்கி போகலையா, உன் டியூட்டி முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்க, ஆமாம்ல நான் மறந்தே போயிட்டேன்ப்பா, ஆமாம் நான் கிளம்பணும், சரி சேரூன் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, சேரூன் அப்படியே ஓங்ஷா பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறா. சரி என்னோட பர்ஃபார்ம் முடிஞ்சுதான் வரேன், அதுதான் ரொம்ப முக்கியம் என் டியூட்டி, சரியா, சரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பண்ணுங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு சேரோன்னு சொல்ல, ஐ லைக் யூ சேரோன் பாய்ன்னு சொல்லிட்டு போக, இந்தா என் ஃபேன்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறாங்கன்னு நிறைய பொண்ணுங்களுக்கு இடையில டோன் போய் நினைக்கிறான். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான கேண்டி கொண்டு வந்திருக்கேன், இதை நான் தூக்கி போடுவேன், யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேண்டின்னு அப்படியே ஒரு கேண்டியை தூக்கி போட, அது பம்பம் டீச்சர் தலையில் போய் விழுந்துருது. ஐயோன்னு எல்லாரும் காத்த, அதை நீடா டீச்சர் என்னடா இதுன்னு சொல்ல, அது என்னோட டோக்கன் ஆஃப் லவ். என்னது பீஸ் ஆஃப் லவ்வா, இருக்குடா உனக்கு இரு, எனக்கு ஏதாவது பீஸ் கொடுன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டோட நீடா டீச்சர் அவனை துரத்திட்டு வர, அவனும் குடுகுடுன்னு ஓடி போய் அப்படி பம்பம் டீச்சருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். உன்னை விடமாட்டேன்டாங்கிற மாதிரி நீடா டீச்சர் அவன் பின்னாடி போக, அங்கே பாருங்க அங்கே ஏலியன் இருக்குன்னு சொல்ல, என்னது ஏலியனான்னு எல்லாரும் திரும்ப குடுகுடுன்னு அப்படியே அவன் ஓடி போயிட்டான். இப்போ என்னை விட்டு போக போகிறா, இதுக்கப்புறம் எங்களோட ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலன்னு சொல்லி ஓங்ஷாவோட வாய்ஸ் ஓவர் அப்படியே வர எல்லாரும் போயிட்டாங்க. சரி நானும் போலாவா அப்படின்னு சொல்லி சன்னோட கையை பிடிச்சிட்டு ஓங்ஷா போக, ஒரு நிமிஷம் ஓங்ஷா, நான் டியர் வீக் ஓங்வானுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு வரணும், ஸோ நான் வெயிட் பண்ணவா, நீ போ, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்ல, சரி நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரம் வந்துடுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்ஷா பாய்ன்னு சொல்லி அவளை பார்க்க, அவளும் ஓகே ப்ராமிஸ்ன்னு சொல்லி 2 பேரும் அங்கே அப்படியே ரொம்ப க்யூட்டாக பிங்கி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அப்படி போகிறாங்க. மறுபடியும் மைண்ட் வாய்ஸு, கடைசியில் ஓவராக திங்க் பண்ணால் அது கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணாது, இந்த சேம் பாயிண்டில் எல்லோரும் வந்து நிற்கத்தான் வேணும்னு சொல்லி ஓங்ஷாவோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே வருது. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க சொந்தமாக வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓங்ஷா புரிய ஆரம்பிக்குது இப்போ தான் அவள் லைஃப்னால் என்னன்னு. அடுத்து கிரேட் 11 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓங்ஷாவை தான் காட்டுறாங்க. ஓங்ஷா அப்படியே ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருக்க, அவள் ஃபோனு கண்டினியூவாக ரிங் ஆகிட்டே இருக்குது. ஃபோனை எடுக்கவே முடியல. ஹலோன்னு சொல்லிட்டு காதில் வச்சுட்டு யாருன்னு பார்த்தா சன் தான். இன்னும் 11 o'clock ஆக போது, நீ எந்திரிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லி ஓங்ஷா கிட்ட சொல்ல, சன் நீ தானா, சரி எந்திரிக்கிறேன், எனக்கு இன்னும் தூக்கம் வந்துட்டே தான் இருக்குன்னு சொல்ல, என்னது தூக்கம் வருதா, எவ்வளோ நேரம் நான் உன் காதையே பார்த்துட்டு இருக்கிறதுன்னு கேட்க, என்னது காதை பார்க்குறதான்னு சொல்லி அப்போ தான் ஓங்ஷா யோசிக்கிறா. ஆக்சுவலி சன் பண்ணியிருக்கிறது வீடியோ கால். ஓங்ஷாக்கு அது தெரியல. அப்புறம் வேகமாக, சாரி சன், நான் இன்னும் ஃபுல்லாக எந்திரிக்கவே இல்லையா, அதனால எனக்கு தெரியல, நைட்டு ஃபுல்லாக நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், அதனால தான் சொல்ல, சரி பரவாயில்ல, நீ கொஞ்சம் ஓவராக படிச்சுக்கிட்டே இருந்தா சீக்கிரமாக வெட்னீர் என்ன ஆயிடுவ அப்படின்னு சொல்லி சன் சொல்கிறா. சரி இருக்கட்டும், நீயும் நல்லா தானே படிக்கிற, நானும் நல்லா படிக்கணும்ல, அப்போ தான் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. சரி ஓகே, நீ இப்போ தான் வீட்டுக்கு வந்தியான்னு சொல்லி கேட்க, இல்லை என்னோட ஹோஸ்ட் ஃபேமிலி கூட ஒரு சின்ன ஷாப்பிங், அது போயிட்டு இப்போ தான் வந்தேன், மணி 8 தான் ஆகுது, எனக்கு இன்னும் டைம் இருக்குது, படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி அவள் பேசுகிறா. சரி இப்போ தானே லேட் ஆகிட போகுது, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்ல, ஆமாம் நானும் போய் குளிக்கணும், சரி ஸ்கூலில் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே இருக்காமல் அப்பப்போ நல்லா படி, சும்மா சேட் பண்ணிக்கிட்டே இருக்காத எல்லாருக்கிட்டேயும், ஓகேவா அப்படின்னு சன் சொல்ல, ஓகே நான் நல்லா படிக்கிறேன், நீயும் நல்லா படி சரியா, குட் நைட் அட்வான்ஸாக சொல்லிட்டேன், ஏன்னா நான் இப்போ ஸ்கூலுக்கு ரெடியாகி போக லேட் ஆகிடும், உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு ஓங்ஷா சொல்ல, சரி ஓகேன்னு சொல்ல, சன் ஐ மிஸ் யூ அப்படின்னு ஓங்ஷா சொல்கிறா. ஓகே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா, சீக்கிரமாக அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சன் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி பாய் சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டா. அடுத்து ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஓங்ஷா மைண்ட் வாய்ஸு, சன் என்னை விட்டு 14,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கா, அவளுக்கும் எனக்கும் 12 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி அப்படியே கிளாஸ் ரூமில் ஏதோ பேசிகிட்டே இருக்கா. கிரேட் 11 ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன், சன் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஆயிலின் எங்கள் கிளாஸ்லேயே என் கூடயே ஜாயின் பண்ணிட்டான்னு சொல்ல, ஆயிலின் இவள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. புக்கை ஏதோ ஓப்பன் பண்ணி பார்க்க, அந்த புக்கில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. அங்கே பாருன்னு சொல்ல, இப்போ ஹூமன் கூட அவன் நல்லா க்ளோஸ் ஆகிட்டான்னு சொல்ல, கிளாஸில் நல்லபடியாக கவனிக்கணும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஃப்ரம் யுவர் மூன்னு லூனா இவளுக்காக
ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி புக்கில் வச்சுருக்கா. அது லூனா கொடுத்தது தானேன்னு சொல்லி அங்கேருந்து சேர் ஒன்றும் டின்னும் பின்னாடி இருந்து அப்படியே அவகிட்ட காட்ட அவன் அந்த பேப்பரை வாயில் போட்டா. துப்பிடி துப்பிடி மறுபடியும் இவ பேப்பர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாளான்னு அங்கே இருக்க டியர் சொல்ல, ஐயோ இவ எப்போ தான் மாறுவாளோ தெரியலன்னு சொல்ல வாயில் அந்த பேப்பரை வச்சுட்டு ஓங்ஷா கிட்ட காட்டுறா. ஐலின் அது துப்பு அப்படின்னு சொல்ல, நான் துப்ப மாட்டேங்கிற மாதிரி அப்படியே அவள் வச்சுக்கிறா. இப்போ எல்லாருமே எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டாங்க. அப்பப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு சொல்ல, மாவின் இப்போ டின்னுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வரான் போல். நிறைய அப்ளிகேஷன், நிறைய ஃபார்மு, அசைன்மெண்ட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான் டின்னுக்கு. அடுத்தது நம்ம நீடா டீச்சரும் பம்பம் டீச்சரும் எப்பயும் போல் குட்டி குட்டி சண்டையோடு போயிட்டுருக்கு. நம்ம பம்பம் டீச்சருக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்ல. மேங்கோ கட் பண்ணும்போது அவங்க கை வீடியோவை பார்த்துட்டே கையை கட் ஆகிடுது. அப்புறம் அடுத்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அங்கே கோடாரி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பள்ளம் தோண்ட. அது கரெக்டாக அவங்க காலில் பட இப்படி ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்குமா, உங்கள் கூடவே நான் இருக்க முடியுமான்னு சொல்லி நீடா டீச்சர் சொல்ல, ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி பரவாயில்ல விடுங்க, டோர் ஓப்பன் பண்ணுங்கள், நான் உள்ளே போகிறேன்னு சொல்ல, உன்னால் பண்ண முடியாதா, என் கையில் தான் அடிபட்டுருக்குல, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில எப்பயுமே அந்த சண்டை இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து நம்ம சேருன் எப்பயும் போல் கோயிலில் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்க. அவள் பக்கத்தில் கரெக்டாக டோனு போய் உட்காரன். சேருன், எப்பயுமே நான் உன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல, ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, உன்னோட ஃப்ரெண்ட் ஜோனாக இருந்தாலும் சரி, பிரதர் ஜோனாக இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் உன்னை லவ் பண்ணிவிட்டு உன் கூடவே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு டோன் கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டே இருக்க. என்னோட லவ் அவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமான்னு சொல்ல, இது கோயில், கொஞ்சம் பேசாமல் இருங்களேன் அப்படின்னு சொல்கிறான். என்னோட லவ்வை என்னோட ஹார்ட்லேருந்து உன்கிட்ட கொடுக்கணும், அது எப்படின்னு தெரியாமல் தான் உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கையை ஹார்ட்டின் சிம்பிள் காட்டிகிட்டு இருக்க. ஐயோ ஏன் தான் இப்படி படுத்துறான்னு சொல்லி அவள் அப்படியே அந்த பக்கம் போகிறா. அவள் போனாலும் அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே சேரோன் கூடவே டோனு போயிட்டே இருக்க. அங்கே இருக்க நம்ம லுங்காப்பா சார் தான் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அடுத்து லூனாவும் ஐலினும் அவங்க 2 பேரும் இப்போ ரொம்ப மேடாக லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க தெரியுமான்னு சொல்ல, சீனியர் எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்லி நம்ம ஐலின் ஆரம்பிக்கிறா. என்ன கொஸ்டின், ஸ்கூல் லைஃபுக்கும் யூனிவர்சிட்டி லைஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்க, அது பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, 2க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை லூனா சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்மளுக்கு காலேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரீடம் இருக்கும், ஸோ நிறைய ஷெட்யூல் இருக்கும், அது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணால் தான் எல்லாமே முடியும் தெரியுமான்னு சொல்ல, இதை கேட்டாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்குன்னு அப்படியே பயந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு ஐலின்னு சொல்கிறா. உனக்கு ரொம்ப பயமாக இருக்கான்னு கேட்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு சொல்ல, சரி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஈஸியான லைஃப் தான், ஆக்சுவலி அது அவ்வளோ பயமாலாம் இருக்காது தெரியுமான்னு லூனா சொல்ல, எனக்கு பயமாக தான் இருக்குது, சரி ஓகே இப்போ உன்னோட பயம் போகணுன்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு, அதுக்கு ஒரு வழி இருக்குது, என்ன வழி சொல்லுன்னு சொல்லி லூனா கேட்க, அந்த வழின்னு சொல்லிட்டு அப்படியே லூனாக்கு நம்ம ஐலின் க்யூட்டாக லாங்காக ஒரு கிஸ் கொடுத்துட்டா. ஆக்சுவலி இந்த கிஸ்ஸிங் சீனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லீடு சுத்த வேஸ்ட்டுப்பா, செகண்ட் லீடு எப்பயுமே கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஸோ லென்த்தியாக போயிட்டே இருக்க, இப்போவும் பயம் போயிடுச்சான்னு சொல்லி கேட்க, போயிடுச்சுன்னு சொல்லி லூனாவும் சொல்ல 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்து நம்ம ஓங்ஷாவோட மைண்ட் வாய்ஸ் தான், என்ன ஆனாலும் சரி 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. காலேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் லைஃபாக இருந்தாலும் சரி, 2 பேர் எப்பயுமே ஒன்றாவே இருக்காங்கன்னு சொல்லி ஓங்ஷாவோட மைண்ட் வாய்ஸ் வர. அடுத்த நாள் ஓங்ஷா ஸ்கூலுக்கு போகிறக்காக ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே ரெடி ஆகிட்டு வரா. வந்து சன்னுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் ரிங்கு போது, சன் எடுக்கவே இல்லை. சன் ஏன் ஃபோனை அட்டன் பண்ணலேன்னு டென்ஷனாக இருக்க. ஐலின் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, வா ஸ்கூலுக்கு போகலான்னு வரா. சன் எனக்கு ஃபோனே பண்ணலை, உங்ககிட்ட பேசினாலான்னு சொல்லி கேட்க, நானே தான் பேசினேன், இன்றைக்கெலாம் பேசலன்னு சொல்ல, சன் என் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு ஓங்ஷா டென்ஷனாக இருக்கா. ஆல்பாவும் அவள் பக்கத்தில் வரா. என்னாச்சு, 2 பேர் இப்போ சீனியர்ஸு, சீக்கிரமாக போகணும், லேட்டாக போனால் அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட, சன் என் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை, ஒருவேளை அவள் தூங்கியிருப்பான்னு ஆல்பா சொல்கிறா. அவள் என்ன இருந்தாலும் எனக்கு வேக்கப் கால் பண்ணாமல் தூங்கலாம் மாட்டா, எனக்கு அவள் கால் பண்ணுவா, ஏன் பண்ணலை எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இப்போ நான் பழைய ஓங்ஷா மாதிரி இல்லை, அவள் எப்பயுமே அந்த ஓங்ஷா அவளை பற்றி ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாள். இப்போ நான் ஸ்ட்ராங்கான ஓங்ஷாவாக ஆறிட்டேன், அதாவது சன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லி அவன் மனசையே அவள் தேத்திட்டு இருக்க. எப்பயும் போல் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறா. அங்கே எல்லோரும் ஸ்கூட்டரில் போய்கிட்டே இருக்க. ஒரு பொண்ணு புதுசாக இருக்கா. அந்த
ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போயிடணும்னு பயந்து இவ ஸ்கூல் பொண்ணு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்க. நீ இந்த பேங்காக்கு புதுசான்னு அந்த பொண்ணுக்கிட்ட ஓங்ஷா கேட்க ஆமான்னு சொல்கிறா. இங்கே நம்ம மோட்டர் பைக்கை கூப்பிட ஒரு வழி இருக்குது, ஒரே ஒரு டிப்புன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் ஆல்பா இவளுக்கு சொல்லி கொடுத்தால அந்த டிப்பை ஃபாலோ பண்ண கரெக்டாக ஒரு பைக் வருது. பைக் வந்தனையும் நீ போன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏற சொல்ல அந்த பொண்ணும் போயிட்டா. அந்த மோட்டார் பைக் ஓனர் கேட்குறாரு, என்ன நீங்கள் வரலையா, உங்களுக்கு பைக் இல்லைன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. எல்லா பைக்ஸும் போக இவன் முன்னாடி ஒரு பைக் வந்து உட்காருது. வாங்க போகலான்னு சொல்ல குனிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. சரின்னு நிமிர்ந்து பார்த்தா அங்கே சன் இருக்கா. சன்னா பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம ஹாப்பி. சன்னியான்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து சன்னும் ஓங்ஷாவும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ என்னை மிஸ் பண்ணியான்னு சன் கேட்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஓங்ஷா சொல்கிறான். எனக்கு தெரியல நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு, ஆனாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த சீன்ஸ்லேருந்து அப்படியே வருது. ஃபர்ஸ்ட்டு சன் இவ்வளோ ட்ரா பண்ணது, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேர் சொல்லி பேசிக்கிட்டதுக்கு. ஒரு நாளில் எல்லாமே கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக உனக்கு சந்தோஷமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணுன்னு ஓங்ஷா கிட்ட சன் சொன்னது. சன்னோட கர்ச்சி இப்போ ஓங்ஷாக்கு கொடுத்தது. ஓங்ஷா அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கிளாஸில் விழுக போக சன் அவளை வந்து அப்படியே பிடிச்சது. இப்படி இவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து நடந்த ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அத்தனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே போயிடும் வீடியோ. அதனால அது கொஞ்சம் ஷார்ட்டாகவே சீன்ஸாக போடுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கங்க. அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு ஓங்ஷா இப்போ சன்னை பின்னாடி உட்கார வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ நல்லா தான் ஓட்டுற வண்டி நீன்னு சொல்லி கொடுத்தது யார், நீ தானே? சரி ஓகே, இதுக்கு முன்னாடி நான் வராமல் இருக்கிறப்ப ஏதாவது பேசஞ்சர் உன் பின்னாடி ஏறினாங்களா? என் கூட எப்பயுமே ஒரே ஒரு பேசஞ்சர், அது நீ மட்டும்தான்னு சொல்ல அதான் எனக்கும் எப்பயும் வேணும்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே பேக்ரவுண்டில் நம்ம 23.5ஓட ஓஎஸ்டியோட அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சீரீஸையும் இங்கே முடிஞ்சுது. ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டான ஒரு பப்பி லவான ஒரு ஃபீல் குட்டான ஒரு சீரீஸ் தான் இது. பர்சனலி இந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நான் அடுத்தது புதுசாக ஜிஎல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலி ப்ளூட்டோ சீரீஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு பதிலாக நம்ம பிஎல் லவ் மிக்ஸ்அப் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜிஎல் எப்போ ஜிஎம்எம்மில் ரிலீஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ப்ளூட்டோ ரிலீஸ் ஆனனையும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் இந்த சீரீஸ்க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து டீப் நைட்டோட ஜிஎல் வந்ததும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.